பொன்னடி கமல போச்சான் சொல்வாரே வேண்டுமாம் அம்பிகையே பேச்சியாம் வரங்குள்
வந்து கொள்கிறோம் அரசு மகன் தவசினால் அண்ணாதி சிவக்குழந்து சிவனடைந்த பெருமாள் அன்புரிய வேண்டுமை எழுது குல தேவாதை ஜெகநாதன் பெருமாள் சாமி சங்கிலி பூரத்தால் அன்புரிய வேண்டுமை ஜெகநாதன் பெருமாள் ஜெகநாதன் பெருமாள் சாமி சங்கிலி பூரத்தால் Yeah.
புரிய வேண்டும். ஹலோ 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 சுடலத்தை அவனுடைய வேண்டுமை கப்பையில பறந்த பிள்ளை கோட்டையில வளர்த்த பிள்ளை ஆடு போல தேவதை அரங்காத செல்ல பிள்ளை சீதாதேவி பெற்ற பிள்ளை சீதாதேவி பெற்ற பிள்ளை ஸ்ரீராமன் உனக்கு மட்டும் பலவேன் பலநிலத்தில் பிறந்தவெல்லா
நகரில் பக்கத்தில் ஒரு கரையடி மாரசா கரையடி மாரசா கரையடி மாரசா அனைத்து நல்ல தெய்வங்கள் படிப்பை பாட்டியுள்ள வகைகளே எழுத்தறிவுள்ள வகைகளே வயதே வெள்ளி செய்ய சொல்லி விருப்பமுள்ள அண்ணா யார் என்று கேட்குவார் மல்லிகைப்பூ மலர்வரையோ வெள்ளி செய்ய சொல்லி தந்த மாரசாமி பெற்றபேல் மாரசாமி பெற்றபேல் யார் என்று பார்க்குவார் அகிலமெல்லாம் ஜாதி வருக அகிலமெல்லாம் ஜாதி வருக யாருமுக புலவனால் தென்காசி மாவட்டத்தில் மல்லிகைப்பூ மலர்புரி என்னோட தகப்பனா யாரு என்று பார்க்குவான் சிறகத பாருங்க கஞ்சலையா எழுதிட்டார் கனகலன் வியாசுவையா அப்பே விட்ட அண்ணா மரமலைக்கு தெய்வந்தா அப்பே விட்ட அண்ணா யார் என்று வாங்குவார் முத்து முத்தா கதைகள் முத்து முத்தா கதைகள் முத்து முத்தி புலவார் சொல்லித்தான்
அழகான இந்த கொண்டாட்டவரும் தன்னதிலே பேசும் தெய்வமாக விளங்கி வரக்கூடிய தாயானப்பட்ட உச்சிமகாளி அம்மா உச்சிமகாளி அம்மாளோடு வேலந்தாள் அம்மாளோடு வேல்முத்து அம்மா அந்த வேல்முத்து அம்மாளுடைய கொடைவிழா சீரோடும் சிறப்போடும் செல்வ பாக்கியத்தோடும் இந்த ஆணி மாதம் கொடைவிழா சீரோடும் சிறப்போடும் நடந்து கொண்டிருப்பதனால அந்த கொடைவிழாவுக்கு அதாவது இந்த கோவில் கொடைவிழாவுக்கு நமக்கு அக்கௌண்ட் கொடுத்து அழைத்து வந்தது கோவில் பொக்கித்தார் கோவில் நாட்டாமை யாருன்னு கேட்டா அதாவது மகன் குலமாணிக்கம் தேவன் குலச்சிங்கம் ஏன்னா அதாவது அன்புக்கும் ஆதாவாதத்துக்கும் நினைந்த ஏன்னா புத்தார் தேவன் அண்ணார் அவர்களோடு வேல்சாமி தேவன் அண்ணார் அவர்கள் ஏன்னா கோவில் நாட்டாமை கோவில் பொக்கிஸ்தான் ஏன்னா அனைவர்களும் ஒன்றாக கூடி வழிகாரர்கள் அத்தனை பேர்களும் ஒன்றாக கூடி நமக்கு அட்வான்ஸ் கொடுத்து அழைத்து வந்தார்கள் அப்படி அழைத்து வந்ததினால அப்படி இருப்பதினால இந்த உச்சிமகாளி அம்மாவுடைய வாசலில இன்றைக்கு சாசாவுடைய பிறப்பு சிவனுக்கு நடுவாலை உதித்த ஹரிகரபுத்திரன் ஐயன் வந்து பிறக்கணும் ஐயன் வந்து பிறந்த பிறகு சகல தேவாலயம் வந்து பிறக்கும் அப்படி இருப்பதனால ஐயனுடைய பிறவிய பாவை இருக்கிறோம் உங்களோடு கதைகள்
ஏன்னா என்ன வெள்ளிசையை துவக்க வந்திருக்கும். ஆமா ஏன்னா என்ன எங்களுடைய வெள்ளிசை சொல்குற்றம் இருக்கலாம், பொருள் குற்றம் இருக்கலாம், அடிதார குற்றங்கள் இருக்கலாம். அப்படி இருப்பதனால ஏன்னா சாரீர குற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா எந்த குற்றங்கள் இருந்தாலும் ஆறு தண்ணி அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஒரு பக்கம் ஆத்து தண்ணி கிடைக்கி, ஒரு பக்கம் நல்லி தண்ணி கிடைக்கி, ஒரு பக்கம் கிணறு தண்ணி கிடைக்கி, ஒரு பக்கம் சப்ப தண்ணி கிடைக்கி. அதெல்லாம் ஒவ்வொரு ஊருக்கு போற ஒவ்வொரு தண்ணி கிடைக்கணும். ஒரு சாணி கொடுத்த வரதான் செய்யும். ஆமாட்டாச்சு. அப்படி இருப்பதனால ஐயனுடைய பிறவியோடு இந்த ஊருக்கு நம்ம இன்னைக்குதான் புதுசு. ஊருக்கு புதுசு. ஆமா அப்படி இருப்பதனால ஏன்னா என்ன நடக்கிறது தெரியுமா? ஐயனுடைய பிறவியை பாதை இருக்கிறோம். ஆமா இந்த உச்சிமாரி அம்மாவுடைய ஆலயத்துல எத்தனையோ பெரிய பெரிய வெள்ளிசை விருந்தாளர்கள் வந்து பாடியிருக்கலாம். பெரிய பெரிய வெள்ளியெல்லாம் வந்து அடிச்சிருக்கலாம். நாங்கள் 6 பேர்களும் அழியா சிறு குழந்தை. நாங்க பாடுகின்ற பாடல்ல சொல்லுற்றம் இருந்தாலும் உள்ளுற்றம் இருந்தாலும் அடிதாத குற்றங்கள் இருந்தாலும் சாயிர குற்றங்கள் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை தவறு செய்தால் எவ்வாறு பொறுப்பீர்களோ அது காலகாலம் மட்டும் அப்படி இருப்பதனால உங்கள் பொறுப்பாதம் தொட்டு வேண்டி கேட்டுக்கொண்டு ஐயனுடைய கதைக்கு வருகிறோம். அப்படி இருப்பதனால ஐயனோட கதைகள் பாடாமல் ஐயனோட கதைகள் ஆசோட கதைகள்
வண்டுங்காவலையிலே வண்டுங்காரிசி என்பவர் பேர் ஆணவம் கொண்டு கடவுளை நினைத்து தவம் எடுத்து வருகிறார். அதே வனமதியில இரத்தக்கண்ணி பெண்ணானவளும் ஒரு குழந்தை எதுவும் இல்லாமல் ஆண்டவனை நினைத்து தவசு செய்து வருகிறார். கடவுளை நினைத்து கடிய தவங்கள் செய்து வருகிறார். அப்படி செய்து வரக்கூடிய வேளையில் அறிந்து தெரிந்து கடவுளாக மூர்த்திகளும் கலந்து கூடி ஆதி கைலாசத்திலே பேசுகிறார். எப்படி பேசுறாங்க? ஆதி கைலாசம் ஆண்டவன் யோகனமா படைக்கும் பிரம்மதேவன் ஏன்னா ஆதி கைலாச பர்வதத்தில் மும்மூர்த்திகள் கலந்து கூடி பிரம்மனிடத்தில அழகான ஒரு ஆண் குழந்தையை ஒருபிடிக்க வைத்து பிரம்மன் ஒருபிடித்த பிள்ளைக்கு ஆண்டவன் யோகமா உயிர் கொடுத்த குழந்தைங்க என் பெருமாளாகப்பட்ட மாயக்கண்ண என்ன செய்ய தெரியுமா? என் பெருமாள் மாயக்கண்ண அப்படியே ஏன்னா என் பெருமாளாகப்பட்ட மாயக்கண்ண அந்த மார்க்கமாக வீசிய பொழுது ஏன்னா வண்டுங்காவலையிலே வண்டுங்காரி என்பவன் பேர் ஆணவம் கொண்டு தோமம் தரலவா அவன் கையில போய் இந்த குழந்தை கிடைத்த பொழுது கண்ணை உழைத்தான் தவத்தை மறந்தான். கண்ணை உழைத்து தவத்தை மறந்து உன்னை யார் பிறவி செய்தார்களோ வளர்ந்து வாயுமாகி அவர்களை கையால் சென்று விலக்கி அவர்கள் கையால் சாவக்கடா என்று சாபத்தை கொடுத்தார். அந்த குழந்தையானது ரிஷிங்காவனும் இரத்தக்கண்ணி பெண்ணானவளும் தவம் இருக்காங்கல்லவா அவங்க கையில வந்து அந்த குழந்தை கிடைத்து குழந்தை கிடைத்த பொழுது அந்த ரிஷிங்காவனும் இரத்தக்கண்ணி பெண்ணானவளும் என்ன செய்ய தெரியுமா? ஏ ரிஷி முகம் இரத்தக்கண்ணி பெண்ணவா மனைவியோ கண்ணியமா இருந்ததோ மாறி வந்த கையில
உங்களோட அம்மாவா இருக்க வேணும் என்று சொல்லி எவ்வளவும் சந்தையாது எவ்வளவும் சந்தையாது இன்பமுக போகலாம் அப்பதான் பார்த்தாரு மந்திரி உன்னுடைய மந்திரியானவர் முன்னாலே வந்து என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படி ரிஷிமுகா உங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன? அம்மா பேர் ராக்க மூக்க. ராக்க மூக்க. அந்த காலத்து பேரு. ஆமா. உங்களுடைய அம்மா அப்பா பேர் என்ன? எங்க அம்மா பேரு அந்த ராக்க கேச்சா. எங்க அம்மா பேரு அப்பா பேரு மூக்க. பாத்தீங்களா? ஆமா எங்க அம்மா பேரு மூக்கி. அந்த காலத்துல ஆமா பேர் கொடுத்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஆமா இனிப்பி. கடும்பி. ஆமா மாடத்தி. ஆமா சொக்கி. ஆமி. என்னையா? இந்த பேரெல்லாம் இப்போ உள்ள குழந்தைங்க கொடுத்தா ஆமா உடுகாரு பேருன்னு பேரு. என்ன? பசுபுரம் பேரு. அப்படி இருப்பதுனால இப்போ உள்ள குழந்தைக்கு எப்படி பேராமத்தை சூட்ட வேணும் தெரியுமா? வல்லமையோடு வல்லவன் என்றோ அரக்கன் குலத்திலே வளர்வான் அரக்கன் என்றோ ஏன்னா அந்த குழந்தைக்கு என்ன விதமாக பேராமத்தை சூட்டுகிறது தெரியுமா? பத்மாசுர வல்லரக்கராஜன். பத்மாசுரன் தான் அவனுடைய பேர். வல்லரக்க ராஜதன் என்றால் அரக்கன் குலத்திலே வளர்வனால் அவனுக்கு வல்லரக்கன் என்று வேதாமத்தை கொடுத்தோ. வல்லரக்க ராஜதன் எப்படி வளர்ந்து வருகிறான் தெரியுமா? வல்லரக்க பாலகன் வல்லரக்க பாலகன் மொத்தம் 3 வயதுமா 3வது வயதில் இவருக்கு காது ஊட்டி கடுக்கும் போது கைக்கு தங்க காப்பு நாளை நல்ல வயதாய் கத்தி வைக்கும் கால்களுக்கு தங்கத்தால்
படியாத பாகமே வைத்துவா பலரக்க ராஜுவா வீச்சு பதவி அதனையோ நான் வழி பல்லகம்மா ஜலமுத்தோய் வரிசையோடு படித்துவா பல்லரக்க ராஜுவா படியாத பாகமே படியாத பாகமே எல்லா யாருமே மனமதிலே எண்ணுகிறார். அதாவது கண்ணுள்ள பொழுதே கண்காட்சி பார்க்கணும். ஆமா கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ண முடியுமா? ஒண்ணு செய்ய முடியாது, ஒண்ணு செய்ய முடியாதுங்க. அதனால கண்ணுள்ள பொழுதே கண்காட்சி பார்க்க வேணும் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் முடிக்க வேணும். கல்யாணம் முடிச்ச கையுடனே நாடு நகரம் சொத்து பத்து அத்தனையோ வாசகர்கள் கையில ஒப்படைக்கும். என்று சொல்லி ரிஷிகாவனும் ரத்த கண்ணி பெண்ணானவளும் மனமதிலே எண்ணிக்கொண்டு சொந்தத்துல பெண் பார்த்தாதான் நாளை ஒரு காலத்துல நம்ம தவங்கி இருந்தோம்னா மனக்கு நீ தனியாவது தூக்கி வச்சு விட்டுவாள் என்று சொந்தத்துல பெண் பார்க்க வேண்டும் என்று சொந்தத்துல பெண் பார்க்கணும், கல்யாணம் முடிக்கணும் என்று சொல்லி
ஏன்னா என்னய்யா என்ன செய்வாங்க தெரியுமா? என்னய்யா ஏன்னா சொந்தத்துல பெண் பார்த்து கல்யாணம் முடிக்க வேண்டும் என்று சொல்லி ஆமாண்ணே பவளக்கண்ணி என்னும் பெண்ணை பார்த்து பண்ணியா பவளக்கண்ணிலே அவளை கண்ணியா ஆமா எனக்கு ஒரு காது வலது காது ஒரு காது இடது காது ஆமா சேட்டு மூதேவி ஒரு காது கேட்காது அதான் சேட்டு மூதேவி அது அப்படி இருக்கக்கூடிய வேலை ஏன்னா ஐயனுடைய பிறவியை பாடி கொண்டு இருக்கும் பொழுதோ அலங்கார பந்தலில் சிங்கார மேடைகள் இந்த சிங்கார மேடைகள் ஏன்னா என்ன சாமி பாடும் புலமையை பாராட்டி ஏன்னா என்ன அன்புக்கும் ஆதா பாசத்துக்கும் நிறைந்த நம்ம தம்பி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கான் ஆமா ஆமா நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரு என்று சொல்லி சரி ஏன்னா என்ன அன்போடும் பாசத்தோடும் ஏன்னா என்ன அதாவது தங்கையோ தேவகன்னார் ஆமா ஏன்னா என்ன அன்போடும் ஆதா பாசத்தோடும் ஆமா தங்கையோ தேவகன்னார் அவர்கள் ஆமாண்ணே மரவர் குலமாணிக்கம் தேவர் குல சிங்கம் சிங்கம் ஏன்னா என்ன அவர் செய்யக்கூடிய தொழிலானது என்ன தொழிலியா நம்மெல்லாம் சாப்பிட்டு இருக்கோம்ல ஆமா சாதம் ஆமா அந்த சாதத்தை ஏன்னா அதாவது பெரிய பெரிய தொழிலாளர்கள் இருக்கலாம் என்ன எவ்வளவுதான் இருந்தாலும் நாம விவசாயத்தை விட்டோம்னா என்ன சாப்பாடு கிடைக்காது அதே போலாக விவசாயம் செய்து வரக்கூடிய என்ன அன்புக்கும் ஆதா வாசத்துக்கும் என்ன விவசாயம் செய்து வரக்கூடிய அதாவது தங்கையா தேவகன்னார் அவர்களும் என்ன அவர் செய்யக்கூடிய வேலை விவசாயம் என்ன நம்ம உடுக்கார மாதிரி நம்ம உலகிற்கெல்லாம் சோறு போடுவதே விவசாயம் தான் ஆமா அதான் முக்கியம் ஆமா விவசாயம் இல்லைன்னு சொன்னா ஒண்ணுமே நடக்காது ஒண்ணும் நடக்காது சாப்பாடு பின்னாடி போவோம் அப்பேற்பட்ட ஆமா விவசாயம் பார்த்து வரக்கூடிய அண்ணா அவர்கள் தங்கத்தில் கிடைத்தாத பாகின்ற புலவனுக்கு அதிகமாக அனுசரித்தார்கள் அண்ணாவுடைய குடும்பம் வலிமை அம்சங்கள் உற்றார் பெற்றார்கள் எல்லாம் எவ்வாறு வாழ வேண்டும் தெரியுமா? என்னையோ வாழ வேண்டும் சாமியே வளர வேண்டும் அப்படி இருப்பதனால ஏன்னா அப்படி இருக்கக்கூடிய வேலைகள் இன்னொரு அன்பளிப்பு அதாவது இந்த ஊர் பொதுமக்கள் சார்பாகவோ என்ன சாமி ஒரு 101 ரூபாயை கொடுத்து ஏன்னா பெரிய பொன்மாலையை கொண்டு வந்து மாணிக்க மாலையம் போட்டு ஏன்னா சுடர்மல்லி பாத்தீங்களா அப்பேற்பட்ட மாலையை கொடுத்து ஏன்னா அன்பளிப்பு கொடுத்த ஊர் அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய வெள்ளிசை கலைக்குழுவும் சார்பாக உங்களுக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் அப்படி இருப்பதனால எவ்வாறு வாழ வேண்டும் தெரியுமா? என்ன வாழ வேண்டும் சாமி வளர வேண்டும் வளர வேண்டும்
ஆமா ஐயோ அப்படி இருப்பதுனால சரி ஏன்னா என்ன ஏன்னா என்ன அப்படி இருப்பதுனால ஆமா இந்த வல்லரக்கராஜனுக்கு ஆமாண்ணே கல்யாணம் முடிந்த கையுடனே சரி நாடு நகரம் சொத்து பத்து அத்தனையோ ஏன்னா என்ன அப்படியே ஆ, என்ன வல்லரக்கனுடைய கையில ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆமா என்ன நடக்கிறது சொல்லுதாச்சு ஆமா ஒரு மணி சார் அப்படி வல்லரக்கனாக கொண்டு ஆமா ஐயோ என்ன அப்படியே கல்யாணம் முடிந்த கையுடனே ஆமா நாடு நகரம் சொத்து பத்து அத்தனையோ ஆ, அவலக்கணி என்னும் பெண்ணை பார்த்து ஆமா திருமணம் முடிந்த கையுடனே சரி ஏன்னா என்ன வல்லரக்கன் கையிலே கொடுத்தபோது ஆமா ஐயோ வல்லரக்கராஜன் என்ன அப்படியே நாடு நகரம் சொத்து பத்து அத்தனையும் வாங்கிக் கொண்டு ஆமாண்ணே ஏன்னா என்னய்யா ரிஷிகாவன ஆ, என்ன செய்யலாம் தெரியுமா என்னன்னா மன்னராக இருந்தவன் மன்னன் மொழி தெரிவித்து அறிந்து மகனுக்கு சூட்டினான் ஆமா ஏன்னா என்ன மகனுக்கு சூட்டிய பொழுது போது செங்கோலை எடுத்து கையில கொடுத்தான் ஆமா நாக்கா அதிகம் வருகிறான் ஆமா ஐயோ நாக்கா இதை அமையும் போது போது என ஆவாத சங்கமெல்லாம் வருகிறது ஆமா அந்த சகனத்தை அப்பாலை தள்ளிவிட்டு ஆமாண்ணே வல்லரக்கன் எங்க வருகிறான் தெரியுமா எங்கய்யா வல்லரக்கராஜன் சரி அப்பா சொல்லும் போதாகவே ஆ, நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு தவறுகிறான் தவறிடாமா ஆறில் ஒரு கடமை வாங்கி அசையாத வணிகம் கேட்டு கேட்டு வல்லரக்கன் ஆண்டு வருகிறான் ஆமாண்ணே ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ஆமா வல்லரக்க ராஜதன் என்ன செய்து வருகிறான் தெரியுமா என்ன சில காலம் சில வருடம் ஆமா சிறப்புடனே ஆண்டு வந்தான் சரி சில வாரம் கழித்தது என்ன சாமி நீதியை வளர்ந்தான் நேர்மையை வளர்ந்தான் மறந்தான் மறந்தான் கண்ணியத்தை வளர்ந்தான் கட்டுப்பாடை வளர்ந்தான் மறந்தான் அத்தனையும் வளர்ந்து வல்லரக்கன் என்ன செய்கிறான் தெரியுமா என்னன்னா ஏ வல்லரக்க ராஜதன் வல்லரக்க ராஜதன் நீதி எல்லாம் வந்திட்டான் நேர்மையை வளர்ந்திட்டான் வல்லரக்க ராஜதன் அப்படியே வளர்க்குமோ வல்லரக்க ராஜதன் வந்தமோ ஆண்டவன் யோகனோ வல்லரக்க நாடதில் வல்லரக்க நாடதில் வல்லரை தம்பிக்கிறான்
நேரத்தில் வல்லரக்க மந்திரி பார்த்தா என்ன தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சு 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 என்று சொல்லி ஆமா. வல்லரக்க முன்னால் நிற்கும் போது வல்லரக்க என்ன சொல்கிறான் தெரியுமா? என்ன ஐயா வித்வன் அவருடைய மகன் அதாவது என்ன சாமி அன்புக்கும் அன்புக்கும் ஆசாபாசத்துக்கும் நிறைந்த என்ன மரபன் குல மாணிக்கம் தேவர் குல சிங்கம் அப்பேற்பட்ட என்ன மரபன் குல மாணிக்கம் தேவர் குல சிங்கத்திலே உதித்த என்ன குடத்திலே பெரிய வித்வான் நம்மளை போல பெரிய கலைஞர் யாரையா அதாவது அருமை அதாவது பச்சைமால் தேவருடைய மகன் மாடசாமி அண்ணாவர் மாடசாமி என்ன சாமி அவருடைய பேரு பொன்ராஜ் தேவர் பாத்தீங்களா இந்த பொன்ராஜ் தேவர் அண்ணாவர்கள் பாடுகின்ற புலவனுக்கு பரிசீலிக்கணும் நம்ம தம்பி நம்ம கோயிலுக்கு வந்திருக்கான் என்று சொல்லி அன்போடும் அன்போடும் ஆசா வாசத்தோடும் அதிகுணம் அதிகரித்தால் அண்ணாருடைய குடும்பம் கோத்திரம் அதிபதி அமர்ந்தான் உற்சாக உற்சாகத்தான் எவ்வாறு வாழ வேண்டும் தெரியுமா? எப்படியோ வாழ வேண்டும் சாமியே வாழ வேண்டும். சங்கு போட்டு என்ன நடக்கிறது தெரியுமா? அப்படி இருக்கக்கூடிய வேலைகள் அப்படியே வேலைகள் வல்லரக்கராஜனே என்ன செய்கிறான் தெரியுமா? அப்படியே வல்லரக்கனுக்கு என்ன செய்கிறான்? வல்லரக்கராஜனா நான் பகுதி பணம் எல்லா பணம் கப்ப பணம் கேட்டேன். உங்க பேரை சொல்லி கேட்ட போதுதான் உங்க பேர் ரொம்ப விலாசம் நிறைய பெருசா இருக்கு பெரிய விலாசம் விலாசம் ஆமா அப்ப விலாசம் சொல்றாங்க ஒரே பிடிக்க மாட்டாம பெரிய கம்பெனி போனதுல இருந்து ஏன்னா பிடிச்ச ஒரு நேரம் வந்து உங்க பேரை சொன்னதுதான் தாய் மாட்டி வல்லரக்கா உங்க முன்னால வந்து நிக்க எனக்கு தலைக்கு வந்து தலப்பாவோட போச்சு போயிட்டு நான் பிழைச்சது ஆமா என் பொண்டாட்டி தாலி பாக்கியத்துல போயிட்டு தொட்டு ஒத்துக்கு நல்லா ஒத்திக்கோ ஆமா என் பொண்டாட்டி தாலி அல்ல தாலியா இருக்க போய்தான் பிரமாணமே நான் தப்பிச்சு வந்தேன் தப்பிச்சு வந்திருக்கேன் அப்ப இதுல ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது ஏன்னா அப்படி வல்லரக்கன் என்ன செய்யறான் தெரியுமா? என்ன ஐயா வல்லரக்கன் ஆயுதரானவன் ஆமா அப்படியே மந்திரியுடைய ஏற்றப்படாதபடி ஆமா அண்ணா நாமட்ட இருப்பதோ ஒரு தேசம் அவங்ககிட்ட இருப்பதோ 55 தேசம் ஆமா அதனால சண்டையிட்டு ஜெயிக்க முடியாது. நம்ம சண்டை போடுறோம் அப்பறோம் நோரிக்கிறோம் மகன் நோரிக்கிறோம் எல்லாம் ஒண்ணு செய்ய முடியாது அதனால ஆமா நாம பழைய திறத்தை விட ஆமா நம்ம புதிய திறத்தம் ஆமா என்று சொல்லி சொல்லி வல்லரக்க மந்திரியானவன் என்ன சொல்லி வந்தீங்களா? வல்லரக்க மந்திரி அப்படியே வந்து ஆமா என்ன செய்வான்னு கேட்டா என்ன செய்வீங்க வல்லரக்க மந்திரியானவன் ஆமா ஐயோ அப்படியே வந்த போது ஏன்னா என்னுடைய எழுதப்படாதபடி நீங்க மன்னனாக இருக்க வேண்டாம் தலையை மொட்டை அடிக்க வேண்டும் விபூதி பட்டை பூச வேண்டும் சாவி வேட்டி கட்ட வேண்டும் சன்னியாசியா கடவுளை நினைத்து தவம் இருந்தேனால் ஏன்னா ஆண்டவனுடைய அருளால ஏன்னா எலிக்கு வணக்கம் வாங்கி ஏன்னா இந்த நாட்டை ஆளலாம் என்று சொன்னபோது ஆட்டு வேண்டி சம்மதித்து வல்லரக்க ராஜதன் எப்படி வெளியே தெரியுமா? எப்படி வல்லரக்கப்பா
அப்படி என்ன செய்து வருகிறேன் தெரியுமா? என்ன சாமி? மாவாடி வல்லரக்கராஜனே 12 வருடம் 12 நாள் 12 நொடி தவம் இருந்து தவமானது முற்றி பெற்று ஆதி கைலாசம் வருகிறது. ஆதி மண்டபதி கைலாசம் ஆடாத மண்டபதி கைலாசம் ஆடக்கூடிய வேலைகள் அசையக்கூடிய வேலைகள் பார்த்தா ஏன்னா ஆண்டவன் ஜோபன்மா சாமனோட சாமன் ஜதிஜாம வேலைகள் கடவுள் ஜோபன்மா பருதி இருந்துச்சு பகவான் வரும்போது ஆதி சத்தியாயம் என்ற பார்வதி என்ன சொல்ல தெரியுமா? அம்மா ஆண்டவன் பகவான் இந்த அட்டச்சாம வேலையிலே எழுந்துட்டு போகக்கூடிய காரணம் என்னவென்று கேட்கிறேன். அதாவது பூலோக ராஜ்யத்திலே என்னை நினைத்து ஒரு மாநிலம் தவமிருந்து வருகிறான். அந்த மாநிலனுக்கு கேட்ட வரத்தை கொடுக்க போகிறேன். ஏன்னா கேட்ட வரத்தை கொடுக்க போகிறேன் என்று சொன்ன பொழுதோ அந்த மாநிலனை கைலாசம் அழைத்து வந்து வரம் கொடுங்கோ என்று சொன்ன பொழுது ஆட்டுவண்டி சம்மதித்து என்ன செய்யலாம் தெரியுமா? அந்த வார்த்தையை காதலை கேட்டு அந்த வார்த்தையை காதலை கேட்டு ஏன்னா அப்பேற்பட்ட ஏன்னா ஆதி கைலாசத்திலே இருந்த சிவபெருமா ஆட்டுவண்டி சம்மதித்து
நந்தீச பகவான் ஆமா என்ன செய்வார் தெரியுமா? என்னய்யா கடவுளாய் எமக்கு தேவருமா நந்தீச பகவான் ஆண்டவ பகவான் ஏவல் பணி செய்யக்கூடியவன். ஆமா என்னைய பூலோகம் அனுப்புதைங்க. அனுப்புதே எப்படி இப்படி பூலோகம் அனுப்பலாமா? முன்னாடி ஏன்னா நீங்க கைலாசத்துக்கு ஆமா வல்ல அரக்கனை அழைத்து வர வேண்டுமானா? என்ன என்ன ஏன்னா என்ன சாமி அவனோ புதுச்சொன்னும் பூலோகவாசி. வாசி வாசி அவனை கைலாசம் அழைத்து வர வேண்டும் என்று சொன்னா சொன்னா அவனை கைலாசம் அழைத்து வருவதற்கு ஆமா ஐயோ ஏன்னா என்ன என்னால முடியாது. முடியாதப்பா அவனுக்கு அதிகாரம் முடித்த பொழுதோ ஓயே யமதர்மராஜன் தான் கைலாசம் அழைத்து வருவான் வேண்டும் வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆமா அவன் நான் கேட்டானா? என்ன இல்லையா அப்பா என்ன நான் சொல்வதை நீ கேளப்பா கேளப்பா என்று சொல்லி நந்தீச பகவானுக்கு ஆமா ஐயோ ஏன்னா என்ன நந்தீச பகவானுக்கு ஏய், 2 கொள்கையை கையில் கொடுத்து உனக்கு வல்லரக்கன் இடத்துல ஆமா ஐயோ கொடுத்த பொழுது வல்லரக்கராஜது ஏய், ஏன்னா என்ன கங்கத்திலே ஒதுக்குறானா ஆமா அவனை படைக்க வந்த காலத்திலே 2 கணக்களும் 2 ரெக்கையாக உழைக்கும். அவன் பறந்து கைலாசம் வருவான் ஆமா என்று சொன்ன பொழுது சரி அந்த வார்த்தையை காதலை கேட்டு ஆமா ஐயோ என்ன செய்து வருகிறார் தெரியுமா? ஐயா எங்கே அந்த வார்த்தை காதல் கேட்டு அந்த வார்த்தை காதல் கேட்டு வல்லரக்கராஜனை அழைக்க வேண்டும் என்று சொல்லி யாரும் நந்தீச பகவானா கைலாசம் விட்டல்லோ எங்க வருவான் பூலோக ராஜ்யம் பூலோக ராஜ்யம் பூலோக சாதாரண உலகத்துக்கு கையில கொண்டு எப்போ சேர்ப்பது? அந்த அரக்கனை காண்பதப்போ கையை கொண்டு சேர்ப்பது என்று சொன்ன பொழுது ஏன்னா பெரிய ஆலமரம் வெளிச்சத்தை கண்டாலை கண்டான். அந்த ஆலமர இடத்துல இருந்து அமர்ந்திருந்தோ அரக்கா அரக்கா என்று அவைய குரல் கொடுத்த பொழுது ஏன்னா அந்த புத்தானது கவனமாக வெடித்தது. புத்தை விட்டு வல்லரக்கன் வெளியே வந்தோம். ஆண்டவன் பகவான் தான் வந்திருக்காங்க என்று 3 தேவம் சுத்தி வந்து யாருன்னு பார்க்காரு. கால நந்தியாதான் இருக்கு. எப்பா நெத்தி சுத்தி காலைங்கன்னு நெத்தி சுத்தி காலைங்கன்னு ஏன்னா இந்த நெத்தி சுத்தி காலைங்கன்னு முன்னால நீங்க காலை போல் வந்து என் கடிதத்தை கெடுத்தாயனா என்று சாபம் கொடுக்கும் பொழுது நீ சாக வேண்டாம். எப்பா எனக்கு சாபம் கொடுக்க வேண்டாம். வேண்டாம் நான் சொல்வதை கேளு. ஆமா ஐயா காலையா ஏவட்ட நந்தீச பகவான் ஆமா நாம் ஆண்டவ பகவானுக்கு ஏவல் பணி செய்யக்கூடியவன். ஆமா உனக்கு என்ன எப்பா என்னய்யா ஆண்டவன் யோகமா உனக்கு ஏவல் பணி செய்து கைலாசம் உன்னை அழைத்து செல்ல இருக்கு. வேண்டும் வேண்டும் என் இடத்திலே 2 கொள்கை உள்ளது. ஆமா கொள்கையை கண்ணத்துல ஒதுக்கணும்னு சொன்னா உன்னை படைக்கப்பட்ட காலத்துல என்ன சாமி 2 கரங்களும் 2 ரெக்கையாக படைக்கும். முளைக்கும் 2 ரெக்கை முளைத்த போது ஆமா ஐயோ ஆமா ஏன்னா நந்தீச பகவான் ஆமா வரியாக தெரியுமா? ஏ காலை ஆனந்தி காலை ஆனந்தி நந்தீச பகவான் எங்க வருவானா? நந்தீச பகவான் அப்படியே வாரவோ காலை ஆனந்தி காலை ஆனந்தி
ஆண்டவன் சிவபெருமான் யார் என்று கேட்ட பொழுது யாரப்பா அந்த அரியாசனத்திலே சிம்மாசனத்திலே அவர்தான் ஆண்டவன் சிவபெருமான் என்று சொன்ன பொழுது அந்த வார்த்தையை காதலை கேட்டு ஆண்டவன் சம்மதித்து ஆண்டவ பகவானை 3 நேரம் சுத்தி வந்து முடிவடைக்க நமஸ்கரித்தான். 4 நேரம் சுத்தி வந்து நாதனை அடிவடைந்தான். அடிவடைந்து தென்றலிட்டு ஆண்டவன் முன்னாலே நிற்கும் பொழுது எப்பா என்னை நினைத்து தவறுந்த காரணத்தை சொல்லப்பா என்று சொல்லும் பொழுது அப்ப நான் ஆண்டவன் நினைத்துல வளரங்க என்ன சொல்ல தெரியுமா எப்பா ஆண்டவனை சிவபெருமானை எல்லோரையும் சிறியவனை ஈஸ்வரனை கொடுக்கணும். கடுகளில் சிறியவனை கதைக்கண்டனை கொடுக்கணும். எப்பா எல்லை சிறவும் கொத்தமல்லிங்கயா உனக்கு என்ன வரப்பா வேணும் என்று சொன்னவரை எப்பா உங்க அருகால இருக்கால ஆதி பராசக்தி அவன் மேல சின்ன சத்தியம் செய்தானா என்று சொன்னபொழுது ஆட்டம் என்று சம்மதித்து சத்தியத்தை செய்த பொழுது சத்தியத்தை செய்த பொழுது என்ன செய்யணும் தெரியுமா பல்லவருக்கு அப்பதான் கேட்கான் ஆண்டவனே சிவபெருமானே என்னை படைக்கப்பட்ட காலத்திலே வலது கிடத்துல ஆள்காட்டி வெள்ளை கிடந்து அதை கடலிலே நீட்டினாலும் அதெல்லாம் பத்தி எறியணும் கருமாலையில நீட்டினாலும் அப்பேற்பட்ட எரிக்கு வரவே எப்பா எரிக்கு வர ஈச பகவானுக்கு சொந்தவர் என்று சொன்னபோது கேட்டானா ஆண்டவ பகவான் நினைச்சது இவனும் பூலோக பேரி பொருங்கப்பம் பொருங்கப்பா 1க்கு 2 என்று நினைத்தான். அப்பதான் ஐயனா என்ன கேட்கணும் தெரியுமா வல்லவேங்கராஜனே ஆள்காட்டி வெள்ளெடுத்து தூண்டாமணி வளர்த்து கேட்க தூண்டாமணி வரும் எரிக்கு வரும் ஈசன் பகவானுக்கு சேர்ந்தவர் என்று சொன்ன பொழுது அந்த வரத்தை கேட்கும் பொழுது ஆண்டவன் யோகனுமா ஆண்டவன் யோகனுமா எப்படி கொடுத்தாரு தெரியுமா ஆண்டவனா எப்படி யோகனுமா அரக்கனை பார்த்து கடவுள் யோகனுமா வரத்தை அள்ளி கொடுக்க என்ன விதமாக கொடுப்பார் என்று கேட்டார். ஏ தந்தே தந்தனடா வந்தே அரக்கா ஏ வந்தே அரக்கா ஏ கேட்ட வரமாட்டே தந்த வரம் உன்னை அளிக்குமரா என்று ஆண்டவன் யோகவான் சொல்லி வரத்தை கொடுத்தான். அப்போ வல்லரக்க ராஜனே என்ன செய்ய தெரியுமா? வரத்தை வாங்கும் போது தன்னை கட்சி வாங்குறானா? ஏன்னா வல்லரக்கு வரத்தை வாங்கி விட்டு வரும்போது என்ன நடக்கிறது
நான் பார்த்தா என்ன எப்பா ஏ வல்லரக்கா கைலாசம் அந்த விவரப்பா என்ன காரணம் வழக்கத்தை சொல்லப்பா நீனே பாதாள உலகத்துல இருக்கக்கூடிய நீ கைலாசம் வரக்கூடிய விவரம் என்ன காரணம் வழக்கத்தை சொல்லு என்று சொன்னபோது ஆண்டவனை நினைத்து நான் எரிக்கு வர வாங்கிட்டு வந்திருக்கேன் என் விரல்ல தான் இருக்கு வரம் என்று சொன்னபோது ஆஹா பைத்தியாவ பிள்ளை ஆண்டவன் பகவான் உனக்கு வரத்தை எப்படி தந்தாரு எப்படி தந்தாரியா அப்பா ஒரு பெரிய பெட்டிதாலி தந்தாரா கிடையாது சட்டிதாலி தந்தாரா இல்ல ஒரு சாக்கு முட்டையில கட்டி தந்தாராப்பா கிடையாதப்பா தந்தேவனு சொன்னாலே வந்தேவனு வந்து ஆமா தந்தேவனு சொன்னாரு வந்தவன் வந்துட்டான் ஆமா ஆண்டவன் ஜோகர்மா என்ன தந்தேவனு சொன்னா தரமாட்டாரு ஆமா என்ன தந்தேவனு சொன்னா தரமாட்டாரு தந்திருக்க மாட்டாரு ஆமா கொடுத்தேவனு சொன்னா கொடுத்திருக்க மாட்டாரு அதனால ஆமா ஆண்டவன் வரம் தந்தேன்னு சொன்னா கைலாசத்தை சிவனே இருப்பாரு ஆண்டவன் வரம் தந்தை என்று சொன்னா என்ன சாமி ஓட்டமா ஓடுவாரு நீ அவரை விரட்டி பிடிச்சு வந்து வாங்கிக்கப்பா ஆமா என்று சொன்ன பொழுது பார்த்தா வல்லரக்கு வெறும் ஒரு பார்வை கைலாசத்தை ஒரு பார்வை அப்படியே பார்க்க மாட்டீங்களா அதை அணிந்தால் தெரிந்தால் கருவுதா எங்க பெற்ற ஜோபருமா ஏன்னா ஆண்டவன் ஜோபருமா நெத்திக்கடையிலே திறந்த பொழுது ஏன்னா அப்படியே பார்க்க வல்லரக்கு நம்ம நெருங்கிதான் வாங்க என்ன தீட்டிய வளத்திலே கூர்மை காப்பது போல் என்ன வளத்துக்கு நாம் மாண்பதிலே பாய்வது போல் என்ன வல்லரக்கு நம்ம நோக்கிதான் வாங்க நாம கைலாசத்தை இருந்தோம்னு சொன்னா நம்ம எரிஞ்சாலும் எடுத்துருவோம் அதனால வல்ல அரக்கனுக்கு பயந்தோ ஆண்டவன் யோகமா எப்படி ஓடினாலும் தெரியுமா என்ன அடவுடை ஏசடவுடையா எனக்கு 8 குதிரை அவனுக்கு மூடிட்டு முடிக்க மயில் வாங்குறத மூடிட்டு முடிக்க முன்னூறு காலவை எனக்கு காலோ கட்ட கை காலோ கட்ட காலு கையில முட்டை கை பெருச்சாதி வாங்கிட்டு கொடுத்துருக்கீங்க பேதவையும் வெண்ணிலைக்கு என்ன கட்ட பெருச்சாதி எது உன்னை கேட்கி மாலை கட்ட பெருச்சாதி மாவு உன்னை கேட்கு இந்த இருட்டுல நான் எங்க போய் மாவு இந்த குழந்தைக்கு எப்பா உன்னுடைய வாகனத்துக்கு இன்றைய முதலே மூச்சிக வாங்கணும் எங்கெல்லாம் மூச்சு விடுதோ அங்கெல்லாம் கமலமாக வெடிக்கும் ஆத்தாங்கரை குளத்தாங்கரை 4 முக்கு சென்னையில சந்தி விநாயகர் அமர்ந்திருப்பா என்று சொல்லிவிட்டு ஆண்டவன் ஜோகர்மா எப்படி சொல்லியா தெரியுமா அந்த வல்ல இருக்க அந்த சொல்ல
பார்வதி பார்வதியானவர் அண்ணன் மாய கண்ணனை அடைந்த பொழுது என் பெருமாள் மாய கண்ணு ஆயுள் போல் வடிவம் கொண்டு ஆயுள் போல வடிவம் கொண்டு என்ன செய்தார் தெரியுமா? என் பெருமாள் மாய கண்ணு கோபால கண்ணு 6 மாதம் எல்லாம் பற்றி கொண்டு ஆயுள் போல வடிவம் கொண்டு வந்து நிற்கக்கூடிய வேலையில் அப்பதான் பார்த்தாரு 6 மாதம் எல்லாம் ரொம்ப பொறுப்பு என்று சொல்லி பட்டணாமத்தை அழைத்து எட்டு நம்ம போறோம். புலிதோல் ஆசானத்தை கலத்தி காவி வேட்டி கட்டி சுந்தல் தலப்பா கட்டி தோல் திருப்பு போட்டு பரம கோடராகவே மாறி அப்பதான் என் பெருமாள் மாய கண்டு வேட்டியை கண்டா விளைஞ்சு ஓடிமா வல்லரக்கன் சேலையை கண்டாலும் சிக்குவான் மோகினி அவதாரம் கொண்டு என் பெருமாள் மாய கண்டு எங்க வெள்ளா தெரியுமா? ஏ எம்மா அம்மா மாய கண்டு மோகினி அவதாரம் ஆண்டவன் சிவபெருமான் மோகினி அவதாரம் எடுத்தால்தான் கைதிக்கு வருவேன் என்று சொல்ல ஆண்டவன் சம்மதித்து அரிய சிவனை அரிய நினைக்க அமர்ந்த வெந்தாவனது வழியேறி அந்த அமர்ந்த வெந்த பூமியில் விட்டா பூமி பாதுகாக்காது என்று அது 1008 ஏனாக எப்படி பிறவி செய்தால் தெரியுமா? அப்படி பங்குனி சித்திர மாதையில் பங்குனி மாதம் புதன தூத்திரம் Thank you.